AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. ஜனநாயக திருவிழால மக்கள் அளித்திருக்கக்கூடிய தீர்ப்பை அனைத்து கட்சிகளும் ஏற்றிருக்காங்க. இப்போ நம்ம தமிழகத்துல உள்ள 39 தொகுதிகளில் எந்தெந்த கட்சிகள் எவ்வளவு வாக்கு சதவீதம் வாங்கியிருக்காங்க அப்படின்ற விவரத்தை நம்ம பார்க்கலாம். இல்ல குறிப்பா 2019 ஒரு கட்சி எவ்வளவு சதவீதம் வாக்கு வாங்கியிருந்தாங்க, இப்போ 2024 எவ்வளவு வாங்கியிருக்காங்க, எந்தெந்த கட்சிகளுக்கெல்லாம் வாக்கு சதவீதம் கூடியிருக்கு, எந்தெந்த கட்சிகள்லாம் குறைந்திருக்கு அப்படின்ற விவரத்தை நம்ம பார்க்கிறோம். முதல்ல திமுக எடுத்துக்கலாம். திமுகவை பொறுத்த வரைக்கும் 39 தொகுதியிலையும் அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. ஆனா 2019 பாத்தீங்கன்னா 33.20 விழுக்காடு வாக்குகள் அவங்க வாங்கியிருக்காங்க. அதுவே இப்போ 2024 பாத்தீங்கன்னா 26.93 விழுக்காடா இருக்கு. அவங்களுடைய வாக்கு சதவீதம் என்பது குறைந்திருக்கிறதா பார்க்க முடியுது. ஆனா 2019 பாத்தீங்கன்னா 24 தொகுதிகளை போட்டிட்டு இருந்தாங்க. இப்போ பாத்தீங்கன்னா 22 இருக்கு. அடுத்ததா அதிமுக வரலாம். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் 2019 அவங்க ஒரு பலமான கூட்டணி அமைச்சு போட்டிட்டு இருந்தாங்க. அப்போ பாத்தீங்கன்னா 18.70 விழுக்காடு வாக்குகள் வாங்கியிருக்காங்க. இப்போ 2024 பாத்தீங்கன்னா 20.46 விழுக்காடு வாக்குகள் தான் வாங்கியிருக்காங்க. அப்போ 2019 பாத்தீங்கன்னா பாஜக, பாமக, தேமுதிக அப்படின்னு கூட்டணி பலமா இருந்தது. இப்போ இந்த சூழ்நிலையில இப்போ பாத்தீங்கன்னா தேமுதிக மட்டும்தான் அவங்களோட கூட்டணியில இருந்தாங்க. அவங்களுடைய வாக்கு சதவீதம் அதிகரிச்சிருக்கு. இதுல இன்னும் நம்ம பார்க்கப்பட வேண்டியிருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா 20 தொகுதிகளில் தான் அவங்க போட்டிட்டு இருந்தாங்க. இப்போ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 34 தொகுதிகளில் அதிமுக போட்டிட்டு இருந்தாங்க. அதையும் நம்ம பார்க்கணும். அடுத்ததா காங்கிரஸ் வருவோம். காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுல மாற்றங்கள் இல்லை. ஆனா அவங்களுடைய வாக்கு சதவீதம் என்பது குறைந்திருக்கு. 2019 பாத்தீங்கன்னா 12.90 விழுக்காடா இருந்த அவங்களுடைய வாக்கு சதவீதம் இப்ப 2024 பாத்தீங்கன்னா 10.67 விழுக்காடா இருக்கு. அடுத்ததா பாஜகவுக்கு வரலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 2019 அவங்களுடைய கூட்டணி பலமா இருந்தது. இந்த வாட்டி அந்த மாதிரி இல்ல. பாத்தீங்கன்னா இப்போ 2019 3.70 விழுக்காடு தான் வாங்கியிருந்தாங்க. இந்த வாட்டி அவங்களுடைய வாக்கு சதவீதம் என்பது கணிசமாவே உயர்ந்திருக்கு. 11.24 விழுக்காடு வாக்குகள் வாங்கியிருக்காங்க. ஆனா இதுல இன்னும் நம்ம பார்க்க வேண்டும். அப்ப 2019 5 தொகுதியில தான் போட்டிட்டு இருந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 22 தொகுதிகளில் அவங்க போட்டிட்டு இருக்காங்க. அதையும் நம்ம பார்க்கணும். அடுத்ததா நாம் தமிழர் கட்சிக்கு வருவோம். நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் 39 தொகுதியிலுமே அவங்க தனித்து தான் போட்டிட்டு இருந்தாங்க. அப்பயும் சரி இப்பயும் சரி. 2019 அவங்களுடைய வாக்கு சதவீதம் 3.90 இருந்தது. அதுவே இப்ப பாத்தீங்கன்னா கணிசமா உயர்ந்து 8.10 விழுக்காடா அது உயர்ந்திருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அடுத்ததா தேமுதிக வரலாம். தேமுதிக பொறுத்த வரைக்கும் 2.20 விழுக்காடா இருந்தது 2019. இப்ப 2024 பாத்தீங்கன்னா 2.59% இருக்கு. பெரிய அளவுல மாற்றம் இல்லாத அப்படின்றத பார்க்க முடியுது. ஓவராலா நம்ம இதை வச்சு பார்க்க போகும்போது நாம் தமிழர் கட்சி மட்டும் அவங்களுடைய வாக்கு சதவீதத்தை கணிசமா உயர்த்திருக்காங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680.